Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். இப்போ கவனிங்க, இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன்ஸ் ப்ளஸ் மைனஸ் அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் ஆர் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பார்த்தோம். இப்போது கொஞ்சம் வேறுபட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இன் Z, ஸ்டார், இன் Z, ஸ்டார், அது ஒரு Z, ஸ்டார்னு போட்டாலே இட் இஸ் ஏ குரூப் அண்டர் த ஆப்ரேஷன் ஸ்டார். இந்த ஸ்டாரை எப்படி இங்கே டிஃபைன் பண்ணுறோன்னா, வேர் A star of B is equal to A plus B plus 2. இப்படி டிஃபைன் பண்ணுது. டிஃபைன் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் ஐடென்டிட்டி அண்ட் இன்வர்ஸ். ஃபைண்ட் ஐடென்டிட்டி அண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ரேஷன் ஸ்டார் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, A plus B plus 2. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், வேறு ப்ளஸ் 2 plus 3, இல்லை மைனஸ் 2 minus 3, இல்லை மல்டிப்ளிகேஷன் 2 into 3 இப்படி பார்த்தோம். இப்போது கொஞ்சம் மாறுதலாக என்ன பண்ணோன்னா, ஆப்ரேஷன்ஸ் வந்து எப்படி டிஃபைன் பண்ணோன்னா, A plus B plus 2 அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணிடுவோம். டிஃபைன் பண்ணிட்டு ஐடென்டிட்டி இன்வர்ஸும் கேட்குறாங்க. பொதுவாக நம்ம அடிஷனில் 0 சைன்ட் எலிமெண்ட் -2 -3 -3 ஆர் த இன்வர்ஸ் ஆஃப் 2 3 1 அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இங்கே அந்த மாதிரி கிடையாது, நம்ம புதுசாக கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம ஐடென்டிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஹவு டு ஃபைண்ட் அவுட் ஐடென்டிட்டி அண்ட் இன்வர்ஸ், இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, we are going to find out ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? பொதுவாக ஐடென்டிட்டியோட டெஃபினேஷன் என்ன, A star of E is equal to E star of A is equal to A for all A belongs to G. ஐண்ட் எலிமெண்ட் கூட எதை ஆப்ரேட் பண்ணலாம் அதே எலிமெண்ட் வரும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ அதே கான்செப்ட் இங்கே கொண்டு வரோம். இந்த டெஃபினேஷன் பிரகாரம் A star of B is equal to A plus B plus 2 அப்படின்னு இருக்குது. அப்போ இங்கே விக்கு பேர் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா E போட்டுக்கிறேன். அப்போ A star of E is equal to என்ன கிடைக்கும், தட் இஸ் A plus Bக்கு பேர் என்ன இருக்குது, E plus 2 ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறோம், ஏ தானங்க வருது. அப்போ இது ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துக்கலாம். தானங்க கான்செப்ட், A star of E is equal to A. அப்போ டெஃபினேஷன் பார்க்கணும், A plus E plus 2 equal to A. அப்போ எனக்கு E தான் தேவை. E is equal to ஏவும் 2 அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகிடும். மைனஸ் ஆஃப் இல்லை மைனஸ்ன்னு போட்டுக்கணும். மைனஸ் A minus 2, minus A plus A cancel, E is equal to minus 2. That's all. ஸோ இந்த ஆப்ரேஷன் பிரகாரம் நமக்கு ஐடென்டி எலிமெண்ட் என்னதுங்க, -2. -2 இஸ் த ஐடென்டி எலிமெண்ட். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, இன்வர்ஸ். இன்வர்ஸ்ன்றது எப்படிங்க கண்டுபிடிக்கிறது, தட் இஸ் இன்வர்ஸோடைய நேச்சர், இன்வர்ஸோட டெஃபினேஷன் என்ன, A star of dash is equal to bracket star of A is equal to ஐடென்டி எலிமெண்ட். A கூட எதை ஆப்ரேட் பண்ணாலோ, எது கூட A ஆப்ரேட் பண்ணாலோ ஐடென்டி எலிமெண்ட் வருதோ அதுதான் இந்த ஏவுக்கு இன்வர்ஸ் அப்படின்னு தெரிஞ்ச விஷயம் இல்லைங்களா. அதான் நம்ம சிம்பாலிக் நான் போடுவோம், ஏ இன்வர்ஸ்ன்னு போடுவோம். இதே டெஃபினேஷன் இங்கே கொண்டு வரும். டெஃபினேஷன் பிரகாரம் A star of B என்ன டெஃபினேஷன், A plus B plus 2. A star of A inverse அப்படின்னு எப்படி எழுதலாம், A plus A inverse plus 2 அப்படின்னு எழுதலாம் இல்லைங்களா. அப்போது இதோட ஆப்ரேஷன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன, இ. நமக்கு ஆல்ரெடி நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், -2 நமக்கு தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு A plus A inverse plus 2 ஈக்குவல் டு -2. நமக்கு A inverse தான் தெரியும். A inverse is equal to -2 ஆல்ரெடி இருக்குது, ப்ளஸ் ஏவும் ப்ளஸ் 2 அந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் A -2, தட் இஸ் மைனஸ் ஆஃப் A plus 4. Minus of A plus 4 is the A inverse. அப்போது
ஏவோட இன்வர்ஸ் எப்படிங்க இருக்குது ஏ மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் 4 இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நம்ம பேசிக்காக அண்டர் அடிஷன் 0 சைன்ட் எலிமெண்ட், அண்டர் அடிஷன் -1 1க்கு 1 -1க்கு அடிட்டி இன்வர்ஸ் எல்லாம் பார்த்தோம். இது என்ன ஆகுதுன்னா இது பேசிக்ஸ் வந்து அடுத்த செகண்ட் லெவல் ஆப்ரேஷன் அவங்களே டிஃபைன் பண்ணி அந்த ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ண மூலியமாக நமக்கு என்ன கேட்குறாங்க ஐடென்டி எலிமெண்ட் அண்ட் இன்வர்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணணும். அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு ஏ இன்வர்ஸ் என்ன வருது மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கிடைக்கும். கிளியராக புரியுதுங்களா? இப்போ இதே ஆப்ரேஷன் இன்னும் வேறு மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். தட் இஸ் நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டார் ஆஃப் பி நான் எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறேன்னா ஏ ஸ்டார் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏபின்னு எடுத்துக்கிறேன். ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏபி ஃபைண்ட் ஐடென்டிட்டி அண்ட் இன்வர்ஸ்ன்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ண போறேன்னா ஐடென்டிட்டி கண்டுபிடிக்க போகிறேன், இன்வர்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. எல்லாமே நானே செஞ்சுட்டு இருந்தால் உங்களுக்கு சுவாரஸ்யம் இருக்காது. ஸோ ஐடென்டிட்டி ஐ am going to find out, then you have to find out the inverse. இப்போ பாருங்கள் as usual given என்னதுங்க given a star of b is equal to a plus b minus ab. ஐடென்டிட்டி கூட டெஃபினேஷன் அதுங்க ஐடென்டிட்டி கூட டெஃபினேஷன் a star of e is equal to e star of a is equal to a. Then definition for identity. அப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா இங்கே a star of b equal e எடுத்துக்கிறேன். என்ன வரும் a plus e minus ae. ரிசல்ட் என்ன வரணும் ஈக்குவல் டு a வரும். இதான கான்செப்ட். அப்புறம் என்ன பண்ணீங்கன்னா இங்கே e ரெண்டு பக்கமும் காமனாக இருக்குது. அப்போ a plus e into 1 minus a equal to a எடுத்துக்கலாம். இந்த a அந்த பக்கம் போச்சுன்னா e into 1 minus a is equal to a minus a is equal to 0. ஸோ e into 1 minus a equal to 0. எனக்கு ஐடென்டி எலிமெண்ட் தான் தேவை. அப்போது என்ன பண்ணலாம் e is equal to 0 by 1 minus a equal to 0. அப்போ எனக்கு ரிசல்ட் என்னங்க வருது ஐடென்டி எலிமெண்ட் is equal to 0வாக வருகிறது. அப்போது a star of b equal to a plus b minus ab அப்படின்ற இந்த ஆப்ரேஷனுக்கு I got the identity element as 0. I got the identity element as 0. இந்த மாதிரி தான் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா கவனிச்சுங்க ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துட்டு ஆப்ரேஷன் அவங்களே டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த டிஃபைன் பண்ண ஆப்ரேஷனுக்கு நம்மளை என்ன கேட்பாங்க வாட் இஸ் ஐடென்டிட்டி வாட் இஸ் இன்வர்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம இந்த மாதிரி மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி டெஃபினேஷன் மாறக்கூடாது, டெஃபினேஷன் அப்படியே வச்சுக்கிறோம். இந்த டெஃபினேஷனை பேஸ் பண்ணி எலிமெண்ட்டை மாற்றுறோம். அந்த எலிமெண்ட்லேருந்து அப்படியே கொண்டு வந்து ஐடென்டி எலிமெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கும். இன்வர்ஸ் கேட்குறாங்கன்னா ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும். போன ப்ராடக்ட்டில் எப்படி போட்டோமோ அதே கான்செப்ட். ஸோ திஸ் இஸ் த வே டு ஆஸ்க் how to identify the identity element and how to find out the inverse for any given operation like this. அதுக்கும் நம்ம ரெடியாக இருந்துக்கணும். இப்போ கவனிங்க அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே கான்செப்ட் தான். இப்போ எப்படி ஐடென்டிட்டி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி வேறு சில ப்ராப்ளம் என்ன பண்ணிக்கிறோன்னா ஜின்ற ஒரு குரூப் எடுத்துக்கிறேன். அதுக்கிறது எல்லாமே சேம் எலிமெண்ட்ஸ் 2x2 மேட்ரிக்ஸ் சேம் எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். where x belongs to r, where x belongs to r அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? where x belongs to r or it may be belongs to r star whatever it may be இப்படி எடுத்துக்கிறேன். ஓகே, எல்லா எலிமெண்ட்டும் ஒரே எலிமெண்ட்டாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இன்னும் r ஸ்டார்னு எடுத்துக்கிறேன். the best r star. form a group under multiplication. Form a group under multiplication, then find identity and inverse. Then find identity and inverse அப்படின்னு கேட்குறாங்க. இங்கேயும் அதே கான்செப்ட் தாங்க. என்ன பண்ண போகிறோம் we are going to find out identity and inverse for this given matrix with the matrix contains all the elements of same. இப்போ பாருங்கள் நம்ம as usual ஐடென்டிட்டிக்கு என்னங்க டெஃபினிஷன் a star of e is equal to e star of a is equal to a for all a belongs to g. இங்கே ஏன்றது என்னதுங்க எஸ்எஸ்எஸ்ங்களா மேட்ரிக்ஸ்.
ஸ்டார் மல்டிபிள் இ ன்றது என்னதுங்க இங்க ஐன்ட் எலிமெண்ட்டாவே எடுத்துக்கிறோம் ஏன்னா ஐன்ட் எலிமெண்ட் தான் கண்டுபிடிக்க போறோம் ஸோ இ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எத்தனை வரும் ஏன்னா அதே எலிமெண்ட் தானே வரும்னு சொல்லியிருக்கோம் சேம் எலிமெண்ட் அப்போ மல்டிபிள் பண்ணும் போது ரூலு எக்ஸ் இன்ட்டு இ ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு இ அடுத்தது எக்ஸி ப்ளஸ் எக்ஸி அடுத்து இது எடுக்கும் போதோ எக்ஸி ப்ளஸ் எக்ஸி இஸ் ஈக்குவல் டு நாங்கள் வரும் எக்ஸ் அப்போது இதுவும் ஈக்குவல்னா இந்த எலிமெண்ட்டுக்கு ஈக்குவல் இந்த எலிமெண்ட்டுக்கு ஈக்குவல் அப்போ என்ன ஆகுது தட் இஸ் எக்ஸின்றது 2xங்களா எக்ஸி ப்ளஸ் எக்ஸி 2xi இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்போ இ தான் நமக்கு தேவை அப்போ எக்ஸ் டிவைட் பை 2x xs கேன்சல் 1/2 இப்போ இ இஸ் ஈக்குவல் டு 1/2 இஸ் த ஐன்ட் எலிமெண்ட் ஃபார் திஸ் மேட்ரிக்ஸ் அப்போது மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குங்க 2/2 மேட்ரிக்ஸுங்களா அப்போ 1/2 is the identity matrix. இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் இப்போ இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஐடென்டிட்டி சொல்லியாச்சு 1/2 இப்போ இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஈஸி தான் பாருங்கள் இன்வெர்ஸ் எப்படிங்க கண்டுபிடிக்கலாம் இன்வெர்ஸோட டெஃபினேஷன் என்ன A star of A inverse equal to A inverse star of A is equal to E for all A belongs to G. Then inverse definition. அப்போ A என்பது என்னதுங்க 2/2 matrix X multiple of A inverse. A inverse நமக்கு எதுவுமே தெரியாது ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் y வச்சு equal to identity element தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் 1/2 கிளியரா முடிச்சுங்களா A star of A inverse equal to A inverse star of A equal to E for all A belongs to G. A என்பது x A inverse நமக்கு தெரியாது ஸோ we kept as y இது ரெண்டுத்துடைய மல்டிப்ளிகேஷன் அது ஐன்ட் எலிமெண்ட்டை கொடுக்குது ஐன்ட் எலிமெண்ட்ன்றது 1/2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ 1/2 இப்போ நமக்கு ஆஸ் யூஷுவல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் xy plus xy plus xy இங்கே xy plus xy plus xy is equal to 1/2 சரிங்களா அப்போ இங்கே என்னங்க வருது 2xy வருங்களா 2xy is equal to 1/2 y தான் தெரியணும் y is equal to 1/2 into 1/2x that is 1/4x y வேல்யூ என்னங்க வருது 1/4x வருது அப்போது y வேல்யூ 1/4xனா நம்ம கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது ஒரே எலிமெண்ட்ஸ் therefore இன்வெர்ஸ் என்னதுங்க y வேல்யூ 1/4x is the inverse of the given matrix. Clear புரியுதுங்களா ஸோ the definitions எதுவுமே மாறாது இந்த கான்செப்ட் எப்பயுமே மாறாது the concept should be same இந்த கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா அந்தந்த மேட்ரிக்ஸை போட்டு அந்த மேட்ரிக்ஸோட ரிசல்ட்டை கொடுக்கணும் தட்ஸ் ஆல் வேறு ஒன்றுமே இதில் பிரச்சனை கிடையாது ஸோ இட் இஸ் வெரி ஈஸி டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் ஐன்ட் எலிமெண்ட் வாட் இஸ் inverse for the given matrix. Clear புரியுதுங்களா ஸோ திஸ் இஸ் த 1/4x வந்திருக்கு ஸோ 1/4x அப்படின்றது y-உடைய வேல்யூஸ் அப்போ இந்த மேட்ரிக்ஸ் நம்ம 2/2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம் ஸோ 1/4x இஸ் த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் x. நீங்கள் இந்த வேல்யூ என்ன எடுத்துக்கிறீங்களோ எக்ஸ்ன்றது ஆர் ஸ்டார் நான் ஜீரோ அவ்வளோதான் இந்த 2 எடுத்திங்கன்னா 2 y-ஓட வேல்யூ என்ன இருக்கும் 1/4x போதும் 1/x-ஓட வேல்யூ 2 எடுத்திங்க 1/8 கிளியராக முடிஞ்சுட்டு கிளியராக புரியுதுங்களா ஸோ இந்த ரிசல்ட்டு நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் 1/8 வந்துச்சுன்னா இங்கே 2 எடுத்துக்கிறோம் அங்கே 1/8 எடுத்துக்கிறோம் அப்போ மல்டிபிள் பண்ணி ரூலில் ஆட் பண்ணி வரும்போது ரிசல்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஐன்ட் எலிமெண்ட் 1/2க்கு ஈக்குவலாக இருக்கும் இதுதான் கான்செப்ட்
ஸோ இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஐடென்டிட்டி அண்டர் த மல்டிப்ளிகேஷன், அண்டர் த அடிஷன், ஃபைண்ட் இன்வர்ஸ் அண்ட் ஐடென்டிட்டின்னு கேட்டாங்கன்னா யூ ஷுட் பி ஃபாலோ திஸ் ஒன் லைக் திஸ். மேட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி, எலிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த வே டு ஃபைண்ட் அவுட் how to find out the inverse and identity for the given operations, for the given operation அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கிளியராக புரியுதுங்களா? ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்டுவாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, ஒன்றா ஆப்ரேஷன் கொடுத்துட்டு குரூப்பாக இல்லையான்னு கேட்பாங்க. இல்லைனா ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ணிவிட்டு ஃபைண்ட் ஐடென்டிட்டி அண்ட் இன்வர்ஸ். ஃபைண்ட் ஐடென்டிட்டி இன்வர்ஸ் இங்கே கேட்குறோம். அங்கே என்ன கொடுத்துருவாங்கன்னா ஐடென்டிட்டி இஸ் 4 ஆப்ஷன். ஐடென்டிட்டி நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் 1/4x 1/4x 1/4x. அவங்க என்ன கொடுப்பாங்கன்னா 1/2x 1/2x 1/2x, 1/3x 3x 3x 3x, 1/4x 4x 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 இப்படி கொடுத்துருவாங்க 4 ஆப்ஷன். அப்போ இதில் எது கரெக்டுன்னு போதும் நம்ம சால்வ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும் விச் ஒன் இஸ் த கரெக்ட் ஒன். ஓகேங்களா? ஸோ இது இந்த ஆப்ரேஷனை பேஸ் பண்ணி 2 டைப் இருக்குது. ஒன்று குரூப்பாக இல்லையான்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ். இன்னொன்று இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ். இந்த மாதிரினா மேட்ரிக்ஸ், அதாவது ஆப்ரேஷன் கொடுத்துட்டு இந்த ஆப்ரேஷனுக்கு ஏற்ற ஐடென்டிட்டியும் இன்வர்ஸும் கேட்பாங்க. கிளியராக புரியுதுங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி போடணும். கிளியர்? ஸோ திஸ் இஸ் த வே டு ஃபைண்ட் அவுட் த இன்வர்ஸ் அண்ட் ஐடென்டிட்டி. த இன்வர்ஸ் அண்ட் ஐடென்டிட்டி. பாருங்க, புரியுதுங்களா? இப்போ ஒவ்வொரு விஷயமும் நம்ம இந்த மாதிரி தான் செய்ய போகிறோம். இப்போ பாருங்க, இன்னொரு இது எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, எக்ஸாம்பிள்ஸ் இப்போ இந்த ஆப்ரேஷன் வந்து அப்படியே இந்த ஆப்ரேஷன் வரும். தட் இஸ் n, divide is a group of. It's not a group. n is the set of all natural number 1 2 3 like that goes on. இப்போ டிவிஷன் இருக்கு. ஸோ a equal to 2 எடுத்துக்கிறீங்க, b is equal to 4 எடுத்துக்கிறீங்க. அப்போ எப்படி டிஃபைன் பண்ணிக்காருன்னா, டிவிஷன்னா a star of b is equal to a divided by b. இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை செகண்ட் எலிமெண்ட் டிவைட் பண்ணுது. அப்போ a star of b is equal to 2 divided by 4. Not belongs to natural number. இப்போ என்ன ஆகுது? division operation is not a binary operation of natural number. அப்போ it is not a group. binary operation கிடையாது அது. அப்புறம் தான் அது வந்து என்ன சொல்ல முடியும்? binary operation தான் குரூப் இல்லையான்னு சொல்ல முடியும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்ஸையும் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி, அந்த அனலைசேஷன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி என்ன கொஸ்டின்ஸ் கேட்டுக்காத என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு கிளியராக போட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? பாருங்க, நெக்ஸ்ட் ஒன். இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே ஆர்டர் ஆஃப் அண்ட், அதாவது ஃபைனட் குரூப் அப்படின்னு பார்த்தோம். ஆர்டர் ஆஃப் எ குரூப்னு என்னன்னு பார்த்தோம். ஆர்டர் ஆஃப் எ குரூப் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் எ குரூப் G அப்படின்னு பார்த்தோம். தட் இஸ் ஆர்டர் ஆஃப் எ குரூப் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு விஷயம். என்னது? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் எ குரூப் G. அப்போ இன்ஃபைனட் குரூப்புக்கு ஆர்டர் ஆஃப் G கான்ட் பி ஏபிள் டு டிஃபைன் அப்படின்னு பார்த்தது. நம்ம என்ன பார்த்தோம்? 1 ஒமேகா ஸ்கொயர் பார்த்தோம். அண்ட் தென் I minus I 1 minus 1 அப்படின்ற பார்த்தோம். ஃபைனட் குரூப் பார்த்தோம், இன்ஃபைனட் குரூப் பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ ஆர்டர் ஆஃப் எ குரூப் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்ததை நான் ஸ்லைட்டாக என்ன சேஞ்ச் பண்ணோன்னா, ஆர்டர் ஆஃப் அன் எலிமெண்ட், ஆர்டர் ஆஃப் எ எலிமெண்ட் அப்படின்னு மாற்றணும். ஆர்டர் ஆஃப் எ எலிமெண்ட்டுக்கும் குரூப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஆஃப் எலிமெண்ட்டு ஒன்றும் இல்லைங்க. ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு n, where a power of n is equal to e, where n is the least positive integer.
இதுதான் கான்செப்ட். கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். Definition என்ன பண்ணுவாங்கன்னா, let G be the any group A belongs to G, then the order of A can be defined as order of A is equal to n, where A power of n is equal to E, where E is the ith element of G, then n is the any least positive integer அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. டெஃபினிஷன் நம்ம சிம்பிளாக இதை மட்டும் சொல்கிறோம். ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என், எலிமெண்ட்டுக்கு ஆர்டர் என். எப்போன்னா ஏ பவர் ஆஃப் என் என்னவாக இருக்கணும், ஈயாக இருக்கணும். வேறு என் இஸ் த லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். இவ்வளோதான் விஷயம். பாருங்க, ஜி இதை எடுத்துக்கணும். ஆர்டர் எலிமெண்ட்டுக்கு போது நான் என்ன எடுத்துக்கணும்னா, ஏதோ ஒரு எலிமெண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஐ எடுத்துக்கிட்டு இதுக்கு பவர் எடுக்கிறோம். a power of 1, it is I power of 1 is equal to I. A square, I square is equal to minus 1. A cube, I cube is equal to minus I. A power of 4 is equal to I power of 4 is equal to 1. நாங்கள் சொல்லியிருக்கோம் ஐன்ட் எலிமெண்ட் வந்துச்சு. இப்போ சில பேர்த்துக்கு ஒரு டவுட் வரும். என்ன டவுட்னா, ஏன் இங்கே 1 2 3 போடுறீங்க? A power of 0 போட்டாலே I power of 0, anything power of 0 1, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கேயே வந்துடுமே. why we need to put 1 2 3 4 like that அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். அப்போ ஏன்னா n is the least positive integers, 0 போடக்கூடாது. ஏன்னா 0 is not to be considered as either positive integer or negative integers. ஓகேங்களா? இதுதான் இங்கே முக்கியமாக கவனிக்கணும். n is the least positive integer அப்படின்னு போடும் போதோ பாசிட்டிவ் இன்டிஜராக இருக்கணும் அப்படின்றதான் இதில் மெயினான விஷயம். ஸோ 0 not be exist, 0 should not be exist. So we put a power of 1, a square, a cube, a power of 4 like this. அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா, a power of 4ல நமக்கு ஐன்ட் எலிமெண்ட் 1 கிடைக்குது. ஸோ ஆர்டர் ஆஃப் ஏன்றது இதோடைய பவர் 4. That's all. அப்போ ஒரு எலிமெண்ட்டுக்குடைய ஆர்டர் என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த எலிமெண்ட்டுக்கு பவர் 1 2 3 4 போட்டுகிட்டே போகணும். எந்த இடத்துல வந்து அது ஐன்ட் எலிமெண்ட் கொடுக்குதோ அந்த இடத்துல நிறுத்திட்டு அந்த ஐன்ட் எலிமெண்ட் கொடுக்குற இடத்துல அதோடைய பவர் என்ன இருக்கோ அந்த பவரை தான் நீங்கள் என்ன பண்ணிடணும், அந்த எலிமெண்ட்டுடைய ஆர்டராக போட்டுக்கிறீங்க. திஸ் இஸ் த வே டு ஃபைண்ட் அவுட் த ஆர்டர் ஆஃப் அன் எலிமெண்ட். கிளியராக புரியுதுங்களா? ஏன்னா இந்த ஆர்டர் ஆஃப் எலிமெண்ட், ஆர்டர் ஆஃப் எ குரூப் வச்சு நம்ம லக்ராஞ்ச் தியரம், சப் குரூப் அண்ட் இஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ இதை பேசிக் முதல்ல நடத்திடுறேன். ஸோ ஆர்டர் ஆஃப் எ குரூப் வேறு, ஆர்டர் ஆஃப் அன் எலிமெண்ட் வேறு. ஆர்டர் ஆஃப் குரூப்ன்றது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் எ குரூப் இஸ் த ஆர்டர் ஆஃப் எ குரூப். ஆர்டர் ஆஃப் அன் எலிமெண்ட் அப்படின்னா அந்த எலிமெண்ட்டுக்கு பவர் என்ன பண்ணுறோம், கொண்டுட்டு போகிறோம். ஸ்டார்ட் ஃப்ரம் 1, எந்த பவரில் வந்து அந்த எலிமெண்ட்டுக்கு ஐடென்டிட்டி எலிமெண்ட் வருதோ, ரிசல்ட் ஐடென்டி எலிமெண்ட்டாக வருகிறதோ அந்த பவர் தான் அந்த எலிமெண்ட்டுக்கு ஆர்டராக இருக்கும். இதை தான் இங்கே சின்னதாக சிம்பிளாக நொட்டேஷனாக சொல்லியிருக்கோம். டெஃபினேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லைங்களா, டெஃபினேஷன் ஆகினா கொடுத்துருப்பாங்க. இதில் முக்கியமாக நமக்கு தெரிய வேண்டிய விஷயம், நமக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு n, வேர் ஏ பவர் ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு E, வேர் n இஸ் த லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். அவ்வளோதான். இதே எலிமெண்ட் இங்கே பார்த்துங்க, G 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் இல்லைங்களா? இதை எடுத்துக்கிறோம். இதில் எந்த எலிமெண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். வாட் ஆர் த எலிமெண்ட்ஸ்? A is equal to நான் எடுத்துக்கிறேன் ஒமேகா. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், ஐன்ட் எலிமெண்ட் இருக்கக்கூடாது. ஐன்ட் எலிமெண்ட்டுக்கு எத்தனை பவர் எடுத்தாலும் அதே எலிமெண்ட் தான் வரும். ஸோ எக்ஸப்ட் ஐன்ட் எலிமெண்ட் we take other elements in a group. ஐன்ட் எலிமெண்ட்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அண்டர் மல்டிப்ளிகேஷன் 1. ஸோ we don't take at least A. நான் ஒமேகா எடுத்துக்கிறேன். இப்போ A பவர் ஆஃப் 1 ஈக்குவல் டு ஒமேகா பவர் ஆஃப் 1 ஈக்குவல் டு ஒமேகா. A ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர். A cube is equal to omega cube, that is equal to 1. A cube, omega cube value 1 அப்படின்னு ஆல்ரெடி டிஃபைன். அப்போது எந்த பவரில் 1 வருதுங்க? A உடைய 3. அப்போ ஆர்டர் ஆஃப் A is equal to 3. ஆர்டர் ஆஃப் A is equal to 3. That's all. ஸோ இப்போ கிளியராக புரியுதுங்களா? ஆர்டர் ஆஃப் ஏ குரூப்புக்கும் ஆர்டர் ஆஃப் ஏ எலிமெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். கிளியர்? ஸோ ஆர்டர் ஆஃப் அன் எலிமெண்ட்னா அந்த எலிமெண்ட்டுக்கு பவர் எடுத்துகிட்டு வரீங்க. அந்த பவர் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? பாசிட்டிவ் இன்டிஜராக இருக்கணும். அதில் லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர்ன்றது எப்போ சொல்லுவோம்னா, என்னுடைய எந்த பவரில் அதோடைய பவர் வேல்யூ E கொடுக்குதோ அதுதான் அந்த எலிமெண்ட்டுக்கு ஆர்டராக இருக்கும்.
கொடுக்கப்பட்ட எலிமெண்ட்டுக்கு ஆர்டராக இருக்கும் என்பதுதான் உண்மை. சரியா, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ ஆர்டர் ஆஃப் அன் எலிமெண்ட்ஸ், ஆர்டர் ஆஃப் எ குரூப். இதில் ரெண்டுமே முக்கியமான விஷயம் என்னன்னா ஆர்டர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், ஆர்டர் ஆஃப் குரூப். ஆர்டர் ஆஃப் குரூப் அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபைனட்டாக தான் இருக்கணும், ஃபைனட்டாக தான் இருந்தே ஆக வேண்டும். ஆர்டர் ஆஃப் அன் எலிமெண்ட்ஸ் அப்படின் போதோ, ஆர்டர் ஆஃப் அன் எலிமெண்ட்டுன்னு போதோ நமக்கு அதுவும் ஆர்டர்னு போது எலிமெண்ட்டுக்கு ஃபைனட்டாக இருக்கணும். எலிமெண்ட்டுக்கு ஃபைனட் வேல்யூ ஐண்ட் எலிமெண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கணும். அந்த ஐண்ட் எலிமெண்ட் கொடுக்கும் போது எப்பெல்லாம் ஐன்டிக் எலிமெண்ட் எப்போ கொடுக்குதோ அதுக்கு முன்னாடியிலேருந்து அப்போ இருந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸோட அவுட்புட்டோடைய கலெக்ஷனும் அந்த குரூப்பாகவே இருந்துச்சுன்னா அந்த குரூப் சைக்கிளிக் குரூப்னு சொல்லுவோம். இந்த குரூப் என்னன்னு சொல்லுவோம்? சைக்கிளிக் குரூப். சைக்கிளிக் குரூப் இஸ் எ குரூப் generated by the particular element, that particular element also in a group அப்படின்னு சொல்லுவாங்க. அது அடுத்த கிளாஸ் நம்ம போகும்போது என்ன அப்படின்றத விவரமாக சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடுச்சா? ஆர்டர் ஆஃப் அன் எலிமெண்ட், ஆர்டர் ஆஃப் எ குரூப் ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்த கிளாஸில் வேரியஸ் ப்ராப்ளம்ஸ், எக்ஸாம்பிள்ஸ், கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.